நம்ம இதுல வந்து அடுத்ததா பார்க்க போற பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக. அதாவது இப்ப வந்த விக்ரம் கிடையாது, ஆரம்பத்துல வந்த விக்ரம். அதாவது நம்மளை பொறுத்தவரையில வந்து விக்ரம் ஃபர்ஸ்ட்ல வந்து அம்பிகா நடிச்சிருப்பாங்க, கமலஹாசன் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல்ல வந்து சிற்பிக்குள் ஒரு முத்து வளர்ந்தது சின்ன தாமரையே அப்படிங்கிற ஒரு பாடல். சிற்பிக்குள் ஒரு முத்து வளர்ந்தது சின்ன தாமரை. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா வந்து கன்சீவ் ஆயிருக்கும் போது இந்த பாடல் பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அதே நேரத்துல அதே காலகட்டத்துல வந்து வேற ஒரு பாடலும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்காக. அதுதான் வந்து இந்த வனிதா மணி வனமோகினி வந்தாடு அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டா இல்ல இந்த பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பாடலே வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல வந்து அம்பிகா வந்து இறந்துருவாங்க. மொத்தம் வந்து அவங்க கன்சீவா தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்க இறந்துருவாங்க. அந்த காட்சி அமைப்புக்கு அந்த பாடல் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டை வச்சிட்டாங்க. அடுத்தடுத்து பாடல்கள் இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பாட்டை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் தகப்பனாக போற, அதாவது தனக்கான ஒரு கரு உருவாயிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆண்மகன் இந்த பாடலை வந்து கேட்டா அவங்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வரிகள் வந்து அழகா இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா எழுதியிருப்பாங்க. அந்த பாடல்களை நீங்க மிஸ் பண்ணாம கேளுங்க. அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கேட்டு ரசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாடலினுடைய அர்த்தம், அதனுடைய ஆழம், அந்த இசையினுடைய இனிமை எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம எல்லாம் மிஸ் பண்ண பல பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போற ஒரு பாடல் எல்லோருடைய மனசுலயும் நீங்காத இடம்பெற்ற ஒரு பாடல். பல பேர் வந்து இதை ரிங்டோனாவே வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். அந்த படத்துல வந்து என்ன கேட்டா இந்த ஒரு பாடல்ல வந்து தூக்கி பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படத்துல வந்து இந்த பாட்டை வைக்காம விட்டுட்டாங்க. ஒருவேளை இதை வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து இன்றளவு வந்து யூடியூப் மட்டும் இல்ல, டிவி எல்லாத்துலயுமே வந்து பிரம்மாண்டமா ஒளிபரப்பப்பட வேண்டிய ஒரு பாடல். சொல்லிவிடு வெள்ளி நிலவே அமைதிப்படை திரைப்படத்திற்காக வந்து இந்த பாட்டை வந்து உருவாக்குனாங்க. சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லு. சத்யராஜ் ரஞ்சிதாவை வந்து பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பாட்டை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஒருவேளை இந்த பாட்டு அந்த படத்துல இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற, அதாவது வீடியோ சாங்ஸா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற பாடல்கள்ல இதுவும் ஒரு பாடல்களா இருக்கும். காதல் என்னும் தீபமே கண். ஆனா அன்றைய காலகட்டங்கள், அதாவது 90ஸ்ல வந்து காதலிக்கிறவங்க, அதாவது காதல் வயப்பட்டவர்களும் காதல் வயப்பட இருந்தவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு பாடலா வந்து இந்த பாடல் அமைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேட்டு ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது. இந்த பாடலை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஆளுமே இன்னைக்கு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க. இந்த பாடலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டு ரசிச்சு பாருங்க.